ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கோல்டு ப்ரீடிங் தாங்க. நம்மக்கிட்ட 3 டைப் ஆஃப் கோல்டு இருக்குது இல்லையா? ரூக்கின் கோல்டு இருக்குது, ஒராண்டா கோல்டு இருக்குது, அண்டு ரெட் ரூக்கின் இருக்குது. இந்த 3ஐயுமே இப்போ ப்ரீட் பண்ண போகிறோம். எதில் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 டப்பில் தான் பண்ண போகிறோம். கூடயே வாங்க, மொத்தமாக இன்றைக்கி பார்க்கலாம். இதில் ஒரு வெரைட்டி போடலாம், இதுலேயும் ஒரு வெரைட்டி போடலாம், அண்டு இதில் ஒரு வெரைட்டி போடலாம். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி பிடிக்கணும். இங்கே பாருங்கள், 3 கேன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேருக்குமே 40 லிட்டர்ஸ் தண்ணி கொடுக்க போகிறோம். இது வந்து 20 லிட்டர்ஸ் இல்லையா? இன்னும் ஒரு 20 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம ஒரு டப்லையும் ஒரு கேன் தண்ணி ஊற்றிடலாம். இந்த 3 கேனுமே நான் கண்டிஷன் பண்ண வாங்கி வச்சு 4 நாள் ஆச்சு. அதே மாதிரி நம்ம கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து ப்ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கிணத்தண்ணியில் கை வச்சாலே பாருங்கள், அந்த மண்ணுடைய சில்னஸ் வாசம் பயங்கரமாக இருக்குங்க. சரி வாங்க, 50% இதை ஊற்றிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 3 தொட்டிலையும் ஒரு ஏர் ஸ்டோன் போட்டுடலாம். ஏன்னா கோல்டு ப்ரீடிங்க்கு ஏர் ஸ்டோன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் டெயில் தான். நம்ம நண்பர் டாசல்ஃபின் பாலாஜி கிட்ட கொஞ்சம் நிறைய ஃபாக்ஸ் டெயில் கேட்டேன். ஆனால் அவர் ரொம்ப நிறைய கொடுத்துட்டாப்புல. இங்கே பாருங்களேன், ஒரு கடை வைக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதோட நம்ம ஃபாக்ஸ் டெயிலில் ஒரு 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய கல்லுப்பு போட்டு ஃபாக்ஸ் டெயிலை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் ஃபாக்ஸ் டெயில் மேலே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் எல்லாமே சாகும். அப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஃபாக்ஸ் டெயிலை எல்லாம் இந்த 3 டப்லேயுமே இந்த மாதிரி போட்டாச்சு. ஏன்னா கோல்டு இந்த ஃபாக்ஸ் டெயிலில் தான் முட்டை வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பேராசைட், ஆன்டி ஃபங்கல் எதுவுமே இப்போ போடலை. ஏன்னா இன்றைக்கி பிரச்சனை கிடையாது. இப்போ வாங்க மீனை எடுத்துகிட்டு வரலாம். பூனைக்காக இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். மொத்த ஃபீமேலும் இதில் தான் இருக்குது. இதிலேருந்து 3 ஃபீமேல் எடுத்துக்கலாம். நம்ம என்ன ரேஷியோவில் போட போகிறோம்னா, ஒரு ஃபீமேலுக்கு 2 மேல் போட போகிறோம். வராண்டா கோல்டில் 1, ரூக்கின் கோல்டில் 1, ரெட் ரூக்கினில் 1. வயிறு எப்படி இருக்குது பாருங்களேன். ரூக்கின் கோல்டு அதுக்கு மேலே இருக்குங்க. என்ன சைஸ் இருக்குது பாருங்கள். இன்னொன்று வந்து ரெட் ரூக்கின் இருக்குது, அதை எடுத்துடலாம். இதுவும் அருமையாக இருக்குங்க. சரி வாங்க, ஃபீமேலை டப்பில் விட்டுடலாம். அதுக்கப்புறமா மேல் எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த ஃபுல் ரெட் இருக்கு இல்லையா, ஒராண்டா கோல்டு, அதை விட்டுடலாம். எப்படி இருக்கான் பாருங்கள். போடா ரூக்கின் பாருங்களேன், பெரிய போண்டா மாதிரி இருக்குது. அடுத்த டப்பில் வந்து ரெட் ரூக்கின் விட்டாச்சு. இதில் வந்து நம்ம மேல் இருக்குது. மேல் ஃபீமேல் தனியாக வைக்க ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வைக்கும்போது தான் ஃபீமேலோடைய எக்லோட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேலுடைய மில்ட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், சேசிங் இல்லாமல் இருக்கும் இல்லையா. இதிலேருந்து இப்போ நம்ம ஒரு 6 மேல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒராண்டா மேல் விடணும். இங்கே பாருங்களேன், இந்த 2 பீஸ் தாங்க கரெக்டாக எடுத்து போட்டாச்சு பாருங்கள். போடா வேலையை ஆரம்பி. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரூக்கின் கோல்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 மேல் விட்டாச்சு. இதில் வந்து ரெட் ரூக்கின் விடலாம். ரெட் ரூக்கின் மேல் நம்மக்கிட்ட 1 தான் இருக்குது, அதை விட்டாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூக்கின் இருக்கு இல்லையா, இந்த மேலே விட்டுடலாம். பரவாயில்லைங்க, ஆர்வ கோளாறில் ஃபாக்ஸ் டெயில் நிறைய போட்டிருக்கோம். கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயிலையும் வெளியே எடுத்துடலாம். அப்போ தான் மேலால் வந்து கரெக்டாக சேஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், ஒராண்டா கோல்டு அதுக்குள்ளே விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. 1 மாதமாக ஃபீமேலை பார்க்காம இருக்கு இல்லையா. என்ன வேகம். எப்படியோ நல்லபடியாக நடந்தால் சரி. ஈவினிங் 6 மணி இப்போது ப்ரீடிங் போட்டு முடிச்சாச்சு. நைட்டில் பார்த்தீங்கன்னா பூனை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். மேலே மாட்டுச்சுன்னா மீனை எடுத்து 65 பீஸ் மாதிரி வாயில் போட்டு போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி கம்பி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இது நாளைக்கு காலையிலக்குள்ளே ப்ரீட் ஆகி முட்டை வச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரீடிங் ஸ்பேஸில் வந்து நைட்டில் லைட்டும் போடாமல் அண்ட் டிஸ்டர்பன்ஸும் எல்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஒரு 7:30 மணி ஆச்சு. சரி வாங்க, உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங். முட்டை இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. முதல்ல அந்த மேல் ஃபீமேலை பிடிச்சிடலாம் வாங்க. இங்கே பாருங்களேன், இன்னும் சேசிங்கில் இருக்கான் பாருங்களேன். ஒரு வேளை முட்டை வச்சுருந்தா நம்ம இப்போ எடுக்காமல் விட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக எல்லாத்தையும் சாப்பிட்றோம். 9 மீனை எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே டயர்டாக இருக்காங்க. இங்கே பாருங்களேன், எதிர்பார்க்கவே இல்லைங்க 3 பேரை முட்டை வைக்கணும். முட்டை எப்படி இருக்குது பாருங்களேன். கோல்டு முட்டை இப்படி தாங்க இருக்கும் ஃபாக்ஸ் டெயிலில். சின்ன ஜவ்வரிசி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஃபாக்ஸ் டெயிலில் இருக்க முட்டை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கும்போது பார்க்க முடியாது, பார்த்தாலும் தெரியாது. இப்படி வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் பனித்துளி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதாங்க முட்டை. சின்ன சைஸ் பாயாசத்தில் போடுற ஜவ்வரிசி மாதிரி இருக்குது பாருங்கள். கோல்டு முட்டை இப்படி தாங்க இருக்கும். கோல்டு முட்டையை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சின்ன பேருங்க இது. ஃபஸ்ட் டைமே முட்டை வைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை வந்து சீக்கிரமாக ஃபங்கஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கிளைமேட்டில் இது பொரிக்கிறதுக்கு 4 to 5 days ஆகும். அதுக்குள்ளே இந்த முட்டையில் ஃபங்கஸ் அட்டாக் ஆகவும் சான்ஸ் அதிகமே இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய ஆன்டி பேராசைட் அண்ட் ஆன்டி ஃபங்கல் இருக்கு இல்லையா, அதில் வந்து தொட்டிக்கு ஒரு 3 ட்ராப்
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சுனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் போடலாம். அப்படி இல்லைன்னா டெட்ராசைக்ளின் மாத்திரை இருக்கு இல்லையா, அந்த மாத்திரையும் கொடுக்கலாம். மாத்திரை கொடுக்கும்போது உள்ள ஏர் ஸ்டோன் இருக்கிறதால நுர வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தடவை வந்து ப்ளூ மெடிசனில் ட்ரை பண்ணுறோம். கோல்டு வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம். நம்ம அதில் எப்படியோ முட்டையே எடுத்தாச்சு. நம்ம இனி இதை ஒரு 4 நாள் துறக்கவே வேண்டாம். ஏர் ஸ்டோன் மட்டும் எப்பயுமே இருக்கட்டும். மேலே வந்து ஒரு கொசு வலை போட்டு இந்த மாதிரி மூடி வைக்கணும். நடுவில் மழை வராமல் இருந்தால் நல்லது. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு ப்ரீடிங் போட்டு முட்டை எடுத்தாச்சு. ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்கள். நானும் உங்களை மாதிரியே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது எப்படி பொரிக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.